இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் விரிவாக்கம் ஒரு ஹிஸ்டாரிக் டே அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 7 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அமைச்சர் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம். அதை தான் நம்ம எடுத்து உரைக்கணும் இல்லையா? அதே மாதிரி 4 பெண்மணிகள் அவங்க அமைச்சர்கள் ஆயிருக்கிறாங்க. உண்மையான சமூக நீதி இன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங். ட்ரூ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம தலைவர் கூட சொல்லுவாரு, செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் நேற்றுக்கு நடந்திருக்கிறதா என்னோட ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஜூபிலண்டா இருந்தாங்க. நிச்சயமா ஒரு மாறுதல் நாங்க பண்ணி காட்டுவோம், எந்த ஒரு தவறும் நடக்காது இந்த ஆட்சியில, மக்களுக்கான ஆட்சி, எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்காக நாங்க ஏதாவது ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்ற இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு யங்ஸ்டர் கிட்டேந்து வர அந்த ஒரு வாய்ஸ் ஒண்ணும் உண்மையான ஒரு ஒரு கர்ஜனையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கர்ஜனையா தான் நம்ம இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பழம் தின்னு கொட்டை போட்டவங்களா ஓகே அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே எந்த அளவுக்குடா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. எல்லோருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். ஆஹ் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், சூப்பரா நடக்கட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.